சாம்பல் புதனான இன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் 40 நாள் தவகாலமாக கடைபிடிக்கின்றனர். அவ்வகையில் தவகாலத்தின் முதல் நாளான இன்று சாம்பல் புதனுடன் துவங்கியது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற தவக்கால தொடக்க சிறப்பு திருப்பலியில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் தலைமையில் பாதிரியார்கள் கிறிஸ்தவர்களின் நெற்றியில் சாம்பல் பூசி 40 நாள் தவகாலத்தை தொடங்கி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புனித அமல அன்னை ஆலயத்தில் சாம்பல் புதனுடன் கிறிஸ்தவர்களின் தவகாலம் இன்று தொடங்கியது. இன்று முதல் 40 நாள் தவகாலத்தை கிறிஸ்தவர்கள் தொடங்குவதையொட்டி நடைபெற்ற சாம்பல் புதன் திருப்பலியில் ஆலய பங்குத்தந்தை அற்புத அரசு மறையுரையாற்றினார். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் புனித அந்தோணியார் தேவாலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இந்த ஆராதனையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் புனித தவகாலத்தை முன்னிட்டு நெல்லை மாநகர் உடையார்பட்டி திரு இருதய ஆலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு திருப்பலியில் திரளானோர் பங்கேற்று சாம்பலால் சிலுவை வரைந்து தவகால வழிபாட்டை தொடங்கினர். தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதேபோல் திரு இருதய ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் தவகால தொடக்க திருப்பலியில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் புனித பத்தாம்பத்மயநாதர் தேவாலயத்தில் தவகாலம் தொடங்கியதை அடுத்து கிறிஸ்தவர்கள் காவி உடை, மாலை அணிந்து நெற்றியில் விபூதியில் சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு வழிபாட்டில் பங்கேற்றனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றதுடன் பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வும் நடைபெற்றது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.